ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் சொல்ல போனால் எதுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, கவிதைகள், நமது தமிழ் நண்பர்கள் எழுதிய கவிதைகள். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 ரீல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரீல்ஸில் இருக்கிற கமெண்ட்ஸில் இருக்கிற கவிதைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் எடுக்க வேணாம். அந்த கவிதை எப்படி இருக்குன்னு நான் பார்த்து ரசித்து சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, குட். லெட்ஸ் ஸ்டார்ட். நமது முதல் கவிதை. மலடி என்று ஒதுக்கப்பட்டவளை அம்மா என்று அழைத்தான் பிச்சைக்காரன். சார், எப்படியா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. மலடி என்று ஒதுக்கப்பட்டவளை அம்மா என்று அழைத்தான் பிச்சைக்காரன். இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பானுங்களோ? நல்லா இருக்குல்ல? ஓகே, நம்ம அடுத்த கவிதையை பார்ப்போம். எப்பொழுதும் என் முன் சிரித்து கொண்டிருக்கும் என் நண்பன் முதன்முறையாக அழுகிறான். எழுந்து துடைக்க நினைக்கிறேன், நான் இறந்து கிடப்பதை மறந்து. எங்க அப்பா, மை காட், எப்படி அப்படிலாம் எழுதுறீங்க சார்? எனக்கே ஃபீலிங் ஆகுது, அப்படியே புல்லரிக்குது. நல்லா இருங்க விஸ்வா, நல்லா இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்கலாமா? 10 தலைகளை கொண்டு இருந்தாலும் ராவணனின் காதல் ஒரு தலை காதலே. 10 தலைகளை கொண்டிருந்தாலும் ராவணனின் காதல் ஒரு தலை காதலே. அப்படியா? ராவனுக்கு செட் ஆகல. சரி, விடுங்க. அடுத்து எங்கள் ஒய்ஃபு, அது என்ன நியாயமா? சரி, ஓகே, அது இருக்கட்டும். நம்ம கவிதைகள் பார்க்க தான் வந்திருக்கோம். சரி, ஓகே, அடுத்த கவிதை. கண்ணீர் மட்டும் விற்பனை என்றால் இவ்வுலகில் நான் தான் முதல் பணக்காரன். ஓய்யோ, கண்ணீர் மட்டும் விற்பனை, கொஞ்சம் திருத்தம். கண்ணீர் மட்டும் விற்பனைக்கு என்றால் இவ்வுலகில் நான் தான் முதல் பணக்காரன். செம்ம போங்க, செம்ம கான். புரியுது, உங்களோட ஃபீலிங்ஸு புரியுது. எல்லாருக்கும் அப்படி தானே, லைஃபே அப்படி தானே. ஃப்ரீயாக விடுங்க. அடுத்தது. அப்பா என்னும் ஆலமர நிழலில் இருந்தவரை வெயில் என்னும் கஷ்டம் என்னை சுட்டதே இல்லை. எஸ். யோ, என்னையா இருக்கிறவல்ல சோகமா, நான் இதுக்கு ஹாப்பியாக இது பண்ணணும்னு பார்த்து இருக்கிறவங்கலாம் அப்படியே சோகமா. இன்னும் உலகத்தில் எல்லாம் சோகமாகவே இருக்கீங்களா? தோ அடுத்தது அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு ஃபீலிங்ஸ் மனசில் இருக்கிறது சொல்லும் போது அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட். காதலுக்கு கற்பனை அழகானது, ஆனால் கற்பனையில் மட்டுமே என் காதல் அழகானது. அடேங்க அப்பா. காதலுக்கு கற்பனை அழகானது, ஆனால் கற்பனையில் மட்டுமே என் காதல் அழகானது. செர்ரா விட்றா பார்த்துக்கலாம் அப்படியே. இதை கேளுங்களேன். விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அமாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை. நல்லா பண்றீங்க. எலன், சூப்பரா இருக்கு. உன் கண்கள் சொல்லாத காதலையா என் கவிதைகள் சொல்லிவிடப் போகிறது. செர்ரா போ, நல்லா இருக்கு, போ. கனவில் கண்ட பெண்ணை நேசிப்பதை விட உன்னை கருவில் சுமந்த உன் அம்மாவை நேசி. வாவ், யா, she's a true love. எல்லாம் ஃபீலிங்ஸ் ஆக்குறீங்க. தேடுவதை நிறுத்தி கொண்டேன், நான் தேடும் ஒருவர் என்னை நேசிக்கவில்லை என்பதை தெரிந்த பிறகு. தேடுவதை நிறுத்தி கொண்டேன், நான் தேடும் ஒருவர் என்னை நேசிக்கவில்லை என்பதை தெரிந்த பிறகு. தெரிஞ்ச பிறகு எங்க போய் தேடுறது? அவ்வளவுதான், விடுங்க. எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அலைந்து
எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. டாடாடாடாடாடா. அருமைங்க. ஐ கில்லர் தென்றல். தென்றலே தென்றலே நீர் அருமை. எதுவும் இல்லாமல் பிறந்து, எல்லாம் வேண்டும் என்று அலைந்து, எதுவுமே நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. சூப்பரா இருக்கு. வாழ்க்கை பத்தி பெஸ்ட். மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை. எங்க கண்ணா கண்ணா, மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை. இறைவனுக்கு அர்ச்சனை உண்டு என்றால் மனிதனிடம் பிரச்சனையே இல்லை என்று அர்த்தம். அருமை அருமை அருமை. யுத்தத்தில் தோல்வியடைந்த ராவணனின் மார்பில் அதாவது இதயம் மீது பாய்ந்த அம்புவிற்கு தெரியுமல்லவா அவனின் காதல் எவ்வளவு அழகு என்று. எப்படி யோசிச்சிருக்காரு பத்தியா? பழைய காலத்து அங்க போய் அந்த ஆட்டுக்குள்ளார போய் அங்க அம்பு குத்துறத பார்த்து நல்ல இமேஜினேஷன். ஒரு சிறிய பறவை தன் கூட்டை தேடி அலைந்தது போல் என் மனம் ஏனோ உன்னை தேடி அலைகிறது. ஆடாடாடாடா. உங்க மனம் மட்டுமா அலையுது? எத்தனையோ மனம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. அன்பு எனும் வார்த்தையின் ஒற்றை சொல் நீ. அன்பு எனும் வார்த்தையின் ஒற்றை சொல் நீ. ஆக்சுவலாக இது யார் எழுதுனது? ஐயோ, இது நான் தாங்க எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக சைடில் நானும் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். எத்தனை கொலை முயற்சி உன் ஒற்றை பார்வை. நல்லா இருக்கு. இந்த கவிதை கேளுங்க, சூப்பராக இருக்கு. நான் வாழ்வது என்னவோ வறுமையில்தான், ஆனால் வறுமை என்னுடன் வசதியாக வாழ்கிறது. வருத்தத்தில் எல்லாம் வரும் போல இருக்கே, தேடி கலந்து. காத்திருப்பதும் சுகம்தான், காதலிக்காக அல்ல, கறிக்குழம்பிற்காக. கருப்பன் குசும்புக்கார. வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசியது கடிதம். இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசியது கடிதம். ஐயோ, செம்ம 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 பின்னிட்டீங்க போங்க. பாருங்க, ஒருத்தர் நம்ம காதல் தோல்வியடைந்த நபர் சொல்றது, அவள் உன்னிடம் இருந்தால் அவள் அழகு, அவள் உன்னை விட்டு சென்றால் உட்கார்ந்து அழுகு. போங்க அழுகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்த பெஸ்ட் கவிதை கமெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நானும் போடணும், நான் ரசிக்கணும், அதை நீங்களும் கேட்டு நீங்களும் ரசிக்கணும். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டாடா, பை பை.